ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. ஓம் சத்குருவே நமக. பூமியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. நாத விநாயகனை நந்தி மகப்பேரை காதலினால் உள்ளம் கைக்கொண்டேன் வாதவூர் ஐயனொரு சொல்லமுதை அன்பில் உபதேசித்து உய்யவரம் உண்மை உரை. திருவாசகம் என்னும் தேனிலொரு முத்தும் பருகாமல் அன்பிற்பணிவேன் உருகாத கல்லுருகும் நின் அமுத சொல்லுருகும் என் அறிவில் தெள்ளுமறை தேர்வுணரத்தான். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவ. நமஸ்காரம். மாணிக்க வாசகப் பெருமானுடைய திருவாசகம் எனும் தேனில் முதல் பகுதியாக இருக்கக்கூடியது சிவபுராணம் என்கின்ற ஒரு பெரு விருந்து. அது ஒரு அருமருந்து. அதற்கான விளக்கங்களை, பொருளை எத்தனையோ பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எளிமையாக தோன்றக்கூடிய அந்த பாடலுக்குள்ளே எண்ணற்ற ஆழமான மறைபொருள் இருக்கின்றன என்பது ஒரு பெரிய உண்மை. மறை என்றால் வேதம். ஆகமங்கள் அதை முறையாக தருகின்றன. வாழ்க்கையிலே நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் வேத கட்டளைகளை என்பதை ஆலயங்கள் வாயிலாக, ஆன்மீக விதிகள் வாயிலாக, அதிலும் குறிப்பாக சைவ சமயத்திலே சிவாகம நெறிகள் வேத உண்மையை சரியை, கிரியை, யோகம், ஞானம் முதலான பல வழிகளுடன் எளிமையாகவும் முறையாகவும் புகட்டுகின்றன. அந்த வகையிலே தோத்திரம் என்கிற ஸ்தோத்திரம், சாத்திரம் என்கிற சாஸ்திரம், பிரபந்தம், சரித்திரம் என எல்லா விதமான வழிகளையும் கொண்டு விளங்கக்கூடியது திருமுறை பாடல்கள் என்பதாகும். அந்த திருமுறை பாடல்களிலே 8வது திருமுறையாக இருக்கக்கூடிய மணிவாசகப் பெருமான் எழுதிய, இயற்றிய, அருளிய சிவபுராணம் என்கின்ற ஒரு ஒப்பற்ற கலிவெண்பா பாடலைத்தான் நாம் இன்று முதல்
ஒரு அடுத்த 4-5 வாரங்களுக்கு ஆழ்பொருளை உணர்வதற்காக முயற்சி செய்யப் போகின்றோம். எனவே இன்று நாம் ஒரு முறை முழுமையாக சிவபுராணத்தை ஓதிவிட்டு, இது திருவாசகத்தை முற்றோதல் என்று சொல்வார்கள். முழுமையாக திருவாசகத்தை ஓத வேண்டும். ஓதுதல் என்றால் உய்ய உரைத்தல். எனவே நாம் இன்று சிவபுராணத்தை ஒரு 15-20 நிமிடங்களாகும். அதை ஒரு முறை சேர்ந்து சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு இன்று சிவபுராணம் என்றால் என்ன, சைவ சித்தாந்தம் என்றால் என்ன, திருமுறை என்றால் என்ன, மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாறு என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். பார்த்துவிட்டு அடுத்து வரும் சத்சங்கத்திலே ஒவ்வொரு பாடலாக எடுத்து, ஒவ்வொரு 95 வரிகள் இருக்கின்றன. தினம் ஒரு 10 வரிகளை எடுத்துக்கொண்டு, ஒரு 15 வரிகள் எடுத்துக்கொண்டு அதனுடைய பொருளை பார்க்கலாம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகத்துக்குத்தான் தேன் என்ற ஒரு அடைமொழி உண்டு. தேன் என்றால் என்ன சிறப்பு? இனிப்பு. மாவும் இனிப்பு, பலாவும் இனிப்பு, வாழையும் இனிப்பு, சர்க்கரையும் இனிப்பு. ஆனால் தேனுடைய இனிப்புக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அது ஔஷதம் என்ற மருந்து வேற, நல்ல விருந்து வேற. ஆனால் அதை விட முக்கியமானது, அந்த தேனை தயாரிப்பது என்பது இயற்கையிலே பூவிலே வடிகின்ற அந்த இனிய சாரான தேனை நாடி தேடி பறந்து செல்கின்ற தேனீக்கள் அமர்ந்து அதை உறிஞ்சி குடித்து அனுபவித்து, அந்த அனுபவத்தை ஒரு அடையிலே சேகரித்து வைக்கின்றது. அந்த அடையிலிருந்து தான் நாம் தேன் எடுக்கின்றோம். அப்படி என்றால் தேன் என்பது ஒரு உச்சிஷ்டம், ஒரு எச்சில் பதார்த்தம் மாதிரி இருக்கிறது அல்லவா? தேனீக்கள் விரும்பி அனுபவித்தது. அதுபோல்தான் திருவாசகம் என்கின்ற தேன், மாணிக்க வாசக பெருந்தகை சிவானுபூதி என்கின்ற சிவதரிசனத்தை தன்னுள்ளே பார்த்து தானே சிவம் என்று ஆகி அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உணர்ந்தவராக, ஜீவன் முக்தராக அனுபூதி என்று பாடியது. பொதுவாக எல்லா பெருமான்களும் என்ன செய்வார்கள்? இறைவனை துதிப்பார்கள். அவர்கள் துதிக்கின்ற காலத்திலே ஒரு வைராக்கிய காலம் என்று ஒன்று இருக்கும். ஆசைகளை விட்டு இறைவனிடம் உறுதி வேண்டுமே என்ற ஒரு வைராக்கியத்திலே பாடுவார்கள். இந்த வைராக்கியத்திலே பாடும்பொழுது, இந்த தவறை செய்தேன், அந்த தவறை செய்தேன், என்னை பொறுத்துக்கொள், என்னை ஏற்றுக்கொள், என்னை காப்பாற்று. அருணகிரிநாதர் பாடுகிறார் அல்லவா? எத்தனை பாடல்கள் அருணகிரிநாதர் பாடலே. அந்த தவறை செய்தேன், இங்கே சென்றேன், அங்கே சென்றேன். ஆனால் அவர்களுக்கு அந்த அனுபூதி கிடைத்தவுடன் அப்பொழுது வருகின்ற வார்த்தைகள் தேன். அவைகள் ஒருபோதும் வேண்டுதலுக்காகவோ தன்னுடைய குறைக்காகவோ இருக்காது. அது இறைவனுடைய அருளை நமக்கு திருப்பி பிரசாதமாக அளிக்கின்ற அனுபூதி வார்த்தைகள். அதனால்தான் அருணகிரிநாதருடைய கந்தர அனுபூதி என்பது மிகச்சிறந்த ஒரு அனுபூதி. அதே போல சிவபுராணம் என்பது மாணிக்க வாசக பெருந்தகை அனுபூதியால் அளித்த தேன். நாம் இதையெல்லாம் பார்ப்போம். அதற்கு முன்னாக
உங்களுக்கு இந்த பாடல்கள் இருந்தால் முடிந்தால் சேர்ந்து சொல்லுங்கள், இல்லை என்றால் மூச்செடுக்கன்னு சொல்லலாம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிங்ககன்றன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க. You can join me. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சின்னையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழிலிறைஞ்சி, விண்ணிறைந்து நிறைந்து மிக்காய் அறங்கொழியாய், எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர், பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் ஏயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா வினைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, பெய்யாய் தனியாய் இயமான விமலா, பொய்யாயின எல்லாம் ஓயகலி மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின், நாற்றத்தில் ஏயாய் நனியானே, மாற்றம் மனமொழிய நின்ற மறையோனே, கரந்த பால் கண்ணலோடு
நெய் கலந்தாற் போல இறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோர் எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீர்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்கிடந்த தயாபானுவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே திவபுரனே பாசமாம்பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருகி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதிகனே திருளே தோன்றா பெருமானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தார் கொண்டுணர்வார் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின் வெள்ளமே அத்தானிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவார் ஏற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார இடக்குடம்பினுள் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அருட்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் திருச்சிற்றம்பலம்.
தேங்க்யூ. நம்ம இனி வரும் வகுப்பில் ஒரு 15 வரியா எடுத்துட்டு நம்ம உள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முகவுரையாக சில கருத்துக்கள். சிவபுராணம் அப்படிங்கிறது இதோட தலைப்பு. திருவாசகம்ங்கிறது 8வது திருமுறைன்னு சொன்னேன். திருமுறை என்பது 12 திருமுறைகள் இருக்கின்றன. 12 துவாதச ஆதித்யா மாதிரி 12 திருமுறைகள், 27 நட்சத்திரங்கள் மாதிரி 27 சான்றோர்கள், பெரியோர்கள், சமயக்குறவர்கள் அதை எழுதியிருக்கா. அந்த திருமுறை என்ற தொகுப்பை நம்பியாண்டார் நம்பி என்கின்ற ஒரு பெருந்தகையின் உதவியுடன் திருமுறை கண்ட சோழன் என பெருமைக்கூடிய ராஜராஜ சோழன் செய்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த திருமுறையை நாம் முதல் 1, 2, 3 திருமுறைகள் திருஞான சம்பந்த பெருமானுடைய பாடல்கள். அதுக்கு பேர் திருக்கடைக்காப்பு என்று பெயர். திருக்கடைக்காப்பு என்ற நூலை தொகுப்பை 1, 2, 3 திருமுறைகளாக தொகுத்திருக்கிறார்கள். 4, 5, 6 அது அப்பர் பெருமான், திருநாவுக்கரசர் சொல்லக்கூடிய அப்பர் பெருமானுடைய பாடல்களை அங்கே தொகுத்திருக்கிறார்கள். 7 என்பது சுந்தரர் என்கின்ற பெருந்தகையின் திருப்பாட்டு 7ஆம் திருமுறை. 1, 2, 3 ஞானசம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர் என்கிற அப்பர், 7 சுந்தரமூர்த்தி நாயனார். இதையெல்லாம் தொகுத்தால் இவை எல்லாமே தேவாரங்கள் எனப்படுவன. தேவாரம், ஆரம் என்றால் மாலை, தே என்றால் தெய்வம் என்று ஒரு பொருள், தெய்வ மாலை, தே என்றால் தேன் என்று ஒரு பொருள், தேன் மாலை, தேனால் ஆகிய தெய்வ பூமாலை, தெய்வ பாமாலை. 7 திருமுறைகள் ஆயிடுச்சு. 8வது திருமுறை மாணிக்க வாசக பெருமானுடைய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். இது 8வது திருமுறை. தேவாரம்னு சொன்னோன்னா இந்த 3 பேர். திருவாசகம்னா மாணிக்க வாசகர். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சைவ சமயத்திலே 63 நாயன்மார்கள் இருக்கிறார்கள். அந்த 63 நாயன்மார்களிலே ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் மூவருமே அதிலே அடக்கம். ஆனால் மாணிக்க வாசகர் இந்த 63 நாயன்மார்களிலே ஒருவராக கணக்கிடப்படுவது இல்லை. இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை எழுதிய சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்திலும் கூட மாணிக்க வாசக பெருந்தகையின் வரலாறு ஏற்கப்படவில்லை. இது உயர்வு தாழ்வு என்றல்ல, மாணிக்க வாசக பெருமானுடைய ஒரு வழியே ஒரு உன்னதமான ஒரு சிவானுபூதியாக இருப்பதாகவும், அவர் வருவதற்கு முன்பாகவே சரித்திரப்படி மாணிக்க வாசக பெருமானுடைய காலம் 9வது நூற்றாண்டு என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறுகள் தொகுக்கப்பட்டன என்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. நமக்கு அது அவசியம் இல்லை. 8 மாணிக்கவாசகருடைய திருவாசகம், 9 திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்ற ஒரு தொகுப்பு. இதில் திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நாயனார், காடநம்பி நாயனார், கண்டராதித்தர், வேணோட்டாட்டிகள், திருவாலியமுதனார்,
புருஷோத்த நம்பி, செய்திராயர், நிறைய பேர் இருக்கு. அவர்களுடைய பாடல்களுடைய தொகுப்பெல்லாம் சேர்ந்து திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. சரி, இதெல்லாம் வந்து அபயகுல சேகரங்கிற அந்த ராஜராஜ சேகர சோழ அவன் என்ன பண்ணான், மன்னவன் 2 அடியார்கள் வந்து சில பாடல்களை பாடி தில்லை சிதம்பரத்திலே உருகிக் கொண்டிருந்தார்கள். கண்கள் உருக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இந்த பாடல்கள்லாம் என்னப்பா, எங்கேருந்து பாடுகிறாய் என்று கேட்டபொழுது, இதெல்லாம் மகான்கள் பாடியது, ஓலைச்சுவடிகளிலே அங்கும் இங்கும் கிடைக்கின்றன என்று சொல்ல, அவன் உடனே இந்த நம்பியாண்டர் நம்பியை அணுகி அவரை வேண்டி இறங்கி திருத்தொண்டுகள் செய்து எல்லாவற்றையும் கண்டுபிடித்து ஒரு பெரும் ஒரு காப்பியமாக கட்டி திருமுறைப்படுத்தினார். அதனால அது பேர் திருமுறை என்று ஒரு பெயர். இப்படித்தான் அந்த 9 அது 10 வந்து இப்போ இந்த முதல்ல சொன்ன 7ம் 9மே வச்சுக்கோங்க. 9மே ஸ்தோத்திரம், ஸ்துதி. அப்படின்னா 10 வந்து சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன? சாத்திரம். சாத்திரம் தமிழ்ல சொல்லுவோம். அது வந்து ஒரு வேதத்தின் உண்மையை ஒரு கட்டளைகளாக சொல்லக்கூடியது. இதை செய், அதை செய் என்று கட்டளையிட்டு சொல்லக்கூடிய சாத்திரம். அது பண்ணது திருமுறை, திருமந்திரம். அது 10வது திருமுறை. பொதுவாக நமது சிவன் கோயில், முருகன் கோயிலெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து சைவ சமய திருவிழா நடக்கும்பொழுது இந்த திருமுறைகளை எல்லாம் பூஜிப்பார்கள். அந்த 10வது திருமுறை திருமுறையின் திருமந்திரம். 11 என்பது பிரபந்தம். பிரபந்தம் என்றால் இந்த பாடலெல்லாம் ஒரே இலக்கணத்திலே இருக்கும். கலிவெண்பாவிலே வரும், ஆசிரியப்பாவிலே வரும். இதெல்லாம் தமிழில் வந்து இலக்கண பாடல் இலக்கணம். அதெல்லாம் இந்த பிரபந்தங்கள் எப்படின்னா, எப்படி நம்ம ராக மாளிகை சொல்லுவோமே கர்நாடக இசையில பல ராகங்கள் வரக்கூடிய மாதிரி பல சந்தங்களிலே, பல இலக்கணங்களிலே பல பாடல்கள் வரும். அதுக்கெல்லாம் ஒரு கதம்ப மாலை கட்டி திருவாலவாயுடையார், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள், காடவர்கோன், சேரமான் பெருமான், நக்கீரர், கல்லாடர், கபிலர், பரணர், இளம்பெருமானடிகள், பட்டினத்தை பிள்ளையார், அதிராவடிகள், நம்பியாண்டர் நம்பி, இது மாதிரிலாம் இவர்களுடைய எல்லாருடைய பாடலும் தொகுத்து பிரபந்தம் என்ற தொகுப்பில் இருக்கிறது. இது 11வது திருமுறை. 12வது திருமுறையாக சொல்வது என்னவென்றால், சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம். பெரிய புராணம்னா அது பெரிய வால்யூம் அப்படி கிடையாது. அது வந்து திருத்தொண்டர்களின் புராணம். சிவனடியார்கள் வந்து பெரியவர்கள். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? மகா பெரியவர் சொல்லுவோம். அதாவது அடியார்கள், சிவனுக்கு இறைவனுக்கு அடியவர்கள் எல்லாம் நமக்கு பெரியவர்கள். அவர்களுடைய சரித்திரம் மகத்தானது அல்லவா? அதுக்காக சேக்கிழா பெருமானிட்ட பெயர் பெரிய புராணம். ஸோ இதுதான் திருமுறை என்பது. அந்த திருமுறையிலே திருவாசகம் என்பது 8வது திருவிசைப்பாவாக இருக்கின்றது. 8வது திருவாசகத்தில் இருக்கின்றது. இது வந்து இந்த சைவ சித்தாந்தத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்து. சைவ சித்தாந்தம் என்றால் என்ன? சைவம் என்றால் என்ன? சித்தாந்தம் என்றால் என்ன? சிவபுராணம் என்பது என்ன வந்தல்ல, அதுல 2 வார்த்தைகள் இருக்கின்றன. சிவம், புராணம். சிவம் என்று ஒரு நபும்சகலிங்கம், அதாவது ஒரு அக்ரிணிலே குறித்தம் என்றால் அது ஆண், பெண், அலி என்ற பாகுபாடற்று பரம்பொருளாக இருக்கிற பிரம்மத்தை குறிப்பது சிவம் என்று சொன்னார். அதை புல்லிங்கனமாக சிவன் என்ற சத்தத்திலே சொன்னார். சமஸ்கிருதத்தில் சிவன் என்று சொல்லுவோம், தமிழிலே சிவன் என்று சொல்லுவோம். நமச்சிவாய என்று தமிழில் சொல்கிறோம். அது நமசிவாய என்று சமஸ்கிருதத்தில் வரும். அது பரவாயில்ல, எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த சிவம் என்பது பரம்பொருள் என்றால், சிவன் என்கின்ற ஆண்மை விகுதியுடன் சொல்லக்கூடிய சப்தத்துக்கு
அந்த பரபிரம்மம் எப்படி படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்கின்ற தொழிலை செய்யக்கூடிய ஒரு சக்தியாக வெளிப்படுகின்றானோ அந்த வெளிப்பாட்டுக்குரியவன் சிவன். இதெல்லாம் பல விஷயங்களை பிரிச்சிருக்கார்கள். சதாசிவன், மகேஸ்வரன், ஈஸ்வரன் என்றெல்லாம் பிரித்திருக்கிறார்கள். அதெல்லாம் பார்ப்போம். அப்போ சிவம் என்பது பரபிரம்மம். புராணம் என்றால் என்ன? புராணம் என்றாலே கதை இல்லையா? வேதங்கள் இருக்கின்றன. வேதங்களுக்கு அப்புறம் இதிகாசம் என்று இருக்கிறது. இதி என்றால் இவ்வாறு, ஆகாச காசக மீன்ஸ் நடந்தது, இதிகாசம் என்றால் இப்படி நடந்தது, அது வரலாறு. ராமாயணம் என்பது ஒரு வரலாறு, மகாபாரதம் என்பது ஒரு வரலாறு. இப்ப புராணம் என்பது என்ன? புராணம் என்பது கதை. கதை என்றால் பொய்யாது. எப்படி சொல்ல வேண்டும் என்றால் புற நவ அபி, புற அபிநவம். சமஸ்கிருத சொல்லை பிரித்து, புராணம் சமஸ்கிருத சொல், பிரித்தும் என்றால் புற என்ற ஒரு முதல் பகுதி, அபிநவம். புற என்றால் பழையது, அபி என்றால் இருந்தாலும், பழையதாக இருந்தாலும், நவம் புதியது. அப்போ புராணம்னு சொன்னா பழசா இருந்தாலும் புதுசு அப்படிங்கிற ஒரு பொருள். பழசா இருந்தா எப்படி புதுசா இருக்க முடியும்? பழசுனா கதைன்னு தெரியறது, புதுசு எப்படி ஆக முடியும்? அப்படின்னா பழைய கதைகளை சொன்னால் கூட அந்த கருத்து, கதைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்தும் ஞான உபதேசமும் அறம் சார்ந்த வழிகாட்டு முறைகளும் என்றுமே புதுமையானவை. அப்படின்னா அந்த புராண கதை மகாபாரதத்துக்கு முந்தின காலமா இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் காலமா இருந்தாலும் சரி, பகவான் சங்கரர் காலமா இருந்தாலும் சரி, போன நூற்றாண்டா இருந்தாலும் சரி, இப்பவானாலும் சரி, இனி வர்ற காலமானாலும் சரி, அவை பொருந்தக்கூடிய உண்மைகள் தான். பொருத்தமில்லாத மாதிரியான கற்பனைகள் இருக்க மாதிரி தோணும், அதுக்குள்ள உண்மை இருக்கும். அது எப்படி உண்மை இருக்க முடியும் என்றால் மிக எளிது. உண்மை என்பது ஒன்றுதான், அது வேதத்தின் பொருள். அப்போ புராணங்கள் என்பது வேதத்தின் மைய கருத்தான, வேத சிகரமான, வேத சிரஸ், வேத அந்தமான, வேத ரசமான உபநிஷ கருத்துக்களை உள்ளே வைத்திருக்கிறது. இந்த உபநிஷ கருத்துக்கள் என்ன? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்பது. இறைவன் தான் இருக்கிறான், இறைவன் மட்டுமே இருக்கிறான். இறைவன் மட்டுமே இருக்கிறான் என்றால் இருப்பு என்பதற்கு பொறுப்பு இறைவன், இருப்பதும் இறைவன். அப்படி என்றால் இருக்கின்ற ஒவ்வொரு வஸ்துக்களும் இறைவன், ஒவ்வொரு உயிரும் இறைவன், நானும் இறைவன், நீங்களும் இறைவன். இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குழப்பத்தை தரக்கூடிய இந்த வார்த்தைகளுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளவே வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. அதுதான் தது துவம் அசி அகம் பிரம்மாசி நம சிவாய சிவோகம் சிவோகம் என்று தன்னையே கொண்டு வரக்கூடிய அந்த சிவனுக்கு எதுக்கு புராணம், எது கதை? எப்பொழுதும் இருப்பதுக்கு எதுக்கு கதை? கதை என்பது இல்லாத ஒன்றை சிருஷ்டிப்பதற்காக, அல்லது இருந்த ஒன்றை எப்படி இருந்தது என்று காட்டுவதற்காக, அல்லது வரப்போகிற ஒன்றை எப்படி வரப்போகிறது என்று சொல்லுகின்ற கற்பனைக்காக. சிவம் எப்பொழுதுமே இருக்கிறதே, அப்போ சிவபுராணம் என்று ஒரு கதை எதற்கு தேவை என்றால், இந்த சிவம் என்பதை அறியாத ஜீவன், சீவன், சீவன் தமிழ் சொல்லுவோம், ஜீவன். இந்த ஜீவனுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பார்க்க போறோம். எத்தனையோ பிறவிகளை எடுத்து அலைகின்ற நான் என்கின்ற இந்த
ஆணவ மலம் பிடித்த இந்த உயிர், நானும் நீங்களும் ஜீவர்கள். நமக்கு கதை இருக்கிறது, பிறவி இருக்கிறது, பிறவி தோறும் துன்பம் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு புராணம் நமக்கு இருக்கிறது. அப்படி என்றால் இது ஜீவ புராணமா? அதுவும் உண்மை. ஒரு சிவபுராணம் என்பதும் உண்மை, ஜீவ புராணம் என்பது உண்மை. இந்த சிவபுராணம் என்பதில் சிவம் என்பதே பரபிரம்மம் என்கின்ற மாறாத, மறையாத, நிரந்தரமான உயிர் சக்தி என்பது உணர்த்தப்படுகிறது. ஜீவ புராணம் என்பதனாலே ஜீவனாகிய உனக்கும் எனக்கும் நமக்கு இந்த ஜீவ யாத்திரையான வாழ்க்கை எப்படியான துயரை தருகின்றது, எப்படியான இன்பத்தை தருகிறது, அது எப்படி விடுதலை அடைவது என்பதையும் தருகின்றது. அதனால இதுக்கு சிவபுராணம் என்பது பெயர். சுருக்கமா சைவ சித்தாந்தம் என்பது இந்த சிவனை வழிபடக்கூடிய சிவம் என்கின்ற பரம்பொருளை சிவனாக கருதி சிவசக்தியாக வைத்து, அந்த சிவசக்தியே எந்தை, எனது தந்தை, எனது தாய் என சீராட்டி பாராட்டி அதை முக்கிய கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய ஒரு சமயம் சைவ சமயம். சைவ என்ற வடமொழி சொல்லுக்கு சிவத்தை சார்ந்தது. அது சிவனை சார்ந்திருக்கும் பொழுது சிவாகமாக வருகின்றது. சிவம் என்ற பரம்பொருளை தரும்போது அந்த வேதாகமும் வேதமாக மாறிவிடுகின்றது, வேத பொருளாகின்றது. அதை பார்ப்போம். அந்த பரம்பொருளையே எங்கும் பறந்திருப்பதனாலே, விஷ்ணு என்றால் எங்கும் பறந்திருப்பது, எங்கும் பறந்திருப்பதனாலே அது விஷ்ணு என்று நான் குறிப்பிடப் போகின்றேன் என கூறி அடியார்கள் பரம்பொருளை திருமாலாக, நாராயணனாக, மகாவிஷ்ணுவாக அந்த வடிவத்திலே பார்த்து, சிவசக்தி என்பது போல ஆதி நாராயணன், ஆதி நாராயணி என கொண்டு அதற்கான ஆகம விதிகளை செய்யக்கூடிய ஒரு தொழுகைக்கு, சமயத்திற்கு வைஷ்ணவ மதம் என்று பெயர். இதே போல கணபதியை வைத்துள்ளது கணபத்தியம், கௌமாரம் என்பது முருகனை வைத்து, அம்பாளையே பிரதானமாக வைத்து சாக்தம் என்கின்ற ஒரு மதம், சூரியனை பிரதானம் வைத்து சௌரியம் என்ற மதம். இதற்கு மதம் என்று பெயர். இந்த மதங்கள் இறைவனை எப்படியெல்லாம் தொழலாம் என்றிருப்பதால் ஏகப்பட்ட வகையில் இருந்தபொழுது அவற்றை எல்லாம் ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்து நமக்கு ஒரு வழிகாட்டுவதற்காக ஷண்மத ஸ்தாபனம் என்பதை பகவான் ஆதிசங்கரர் உருவாக்கினார். அந்த ஷண்மத ஸ்தாபனத்திலே சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், காணபத்தியம், சாக்தம், சௌரியம் என்கின்ற 6 மதங்கள் இருக்கின்றன. இந்த சைவம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. சித்தாந்தம் என்றால் என்ன? சித்தம் என்றால் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட எண்ணம், அந்தம் என்றால் முடிவு. சித்தாந்தம் என்றால் அந்த வழியிலே, அந்த சமயத்திலே உள்ள கருத்துக்களை எல்லாம் ஆராய்ந்து இதுதான் முடிவு. சரி, நம்முடைய ஆசா பாசங்கள் சொல்றமே, பாசம் சொல்றமே, பாசம் என்றால் நம்மை வழுக்கி விடுவது. எது உண்மைன்னு தெரியாம இது நல்லதா, இது நல்லதா, இது கெட்டதா, அது கெட்டதா, இந்த குழப்பம் இருக்கும் பொழுது நமக்கு மயக்கம் இருக்கும். இந்த மயக்கத்தினால் நான் செய்யக்கூடிய சேவைகள் எல்லாம் பாவ புண்ணியங்கிற இருவினைகளை கொடுக்கும், கஷ்டப்படுத்தும். இருள் சேர் இருவினையும் சேரான். இந்த மாதிரி இந்த 2 பாவ புண்ணியம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த மதிநுட்பம் வேணும், திடபுத்தி வேணும், அதுக்கு ஒரு சித்தாந்தம் வேணும். சைவ சித்தாந்தம் என்பது சைவ மதத்தில் உள்ள சித்தாந்தம்.
அவரோட சித்தாந்தம் என்ன? சைவம், வைஷ்ணவம், இந்த எல்லா மதங்களுமே ஒரு விதத்தில் துவைத்தவாதம் கொண்டவை. துவைத்தவாதம் என்றால் இறைவன் இருக்கிறான், நான் இருக்கிறேன், உலகம் இருக்கிறது. உலகமும் நானும் இறைவனால் படைக்கப்பட்டவன். இறைவனை நான் தொழுவதும் இறைவனுக்கு பூஜை செய்வதும் என்னுடைய கடமை. நான் என்றென்றும் இறைவனுக்கு அடிமையாக இருப்பேன். இறைவனுக்கு நல்லதே கொடுப்பார். நான் உலகத்தை காப்பேன், உலகிற்கு நல்லது செய்வேன் என்று ஒரு அருமையான தத்துவங்களை எல்லாம் கொண்டிருப்பதுதான் துவைத மத சம்பிரதாயங்கள். எல்லா மதங்களுமே, வைஷ்ணவம், சைவம் எல்லாமே இந்த துவைதம். சில விசேஷம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காஷ்மீர சைவ சித்தாந்தத்திற்கு பிரம்மம் மட்டுமே உண்டு என்று ஒரு கோட்பாடு உண்டு. நம்ம தட்சிண சைவ சித்தாந்தத்துக்கு முக்கியமானது பசுபதி பாசம். பதி என்பது இறைவன், பசு என்பது ஜீவன், பாசம் என்பது இந்த இரண்டையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு மாயை. அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் சிவமுகாத் ஆகதக தேவி கர்ணே கதக கதக அப்படின்னு, அதாவது வேதங்கள்ல அவளுக்கு பேதம் கிடையாது. வேதங்கள் வந்து சிவன் முகத்திலேருந்து வந்தது, அம்பாள் காதில் விழுந்தது, அதுதான் பிரதானம். அதனால சைவ சித்தாந்தம்ங்கிறது பொதுவாகவே வந்து இந்த ருடின்னு சொல்லுவாள். சாமானிய அர்த்தத்தில் வந்து சித்தாந்தம்னாலே வந்து பீப்புள்ஸே சைவ சித்தாந்தம். அதுக்கு அப்ஜெக்டிவ் தேவை. சைவ சித்தாந்தம் சொன்னதான் அதுக்கு வந்து பொருத்தம். ஆனால் பொதுவாகவே எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சித்தாந்தம்னா சைவ சித்தாந்தின்னு சொல்லிடுவான். அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து பங்கஜம் சொல்கிறோமே, பங்கஜம்னா என்ன? பங்காத் ஜாதம் பங்கஜம். பங்குனா சகதி. சகதியில் முளைச்சா அதுக்கு பேர் தாமரை. சகதியில் தாமரை மட்டுமா முளைக்கிறது? நண்டு வருது, தவளை வருது, எவ்வளவோ முளைக்கிறது, எல்லாமே பங்கஜம் தானே. அப்படின்னா ஆனாலும் பங்கஜம்னா தாமரைன்னு சொல்கிறோமே. அதே மாதிரி சித்தாந்தம்னா சைவ சித்தாந்தம்னு ஒரு பொருள் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, சில பேர் சித்தாந்தம் என்ன, வேதாந்தம்னா என்ன, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார்கள். நமக்கு வந்து எல்லாமே ஒன்றும் தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாணிக்க வாசகருடைய ஒப்பற்ற திருவாசகம், சிவபுராணம் ஒரு பெரிய சான்றாக இருக்க போகிறது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு 2 முக்கியமான கருத்து சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இது வந்து தமிழ் பாடல்னா கூட மணிப்பிரபாள பாடல் ரொம்ப அழகு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா தமிழும் சமஸ்கிருதம் முனிமொழி தேவ பாஷைன்னு சொன்னால், சமஸ்கிருதம் தமிழ் ஆல்சோ கனிமொழி தேவ பாஷை தான். ரெண்டுமே ரொம்ப இறைவனுக்கு உகந்த பாஷைகள், ஒப்பற்ற மொழி. ரெண்டுமே ஒரு காலத்தில் பின்னி பிணைஞ்சிருந்திருக்கு. ஏன்னா எழுத்து தான் வந்து பிரிச்சது எல்லாத்தையும். தேவநாகரின்னு ஒரு எழுத்து வந்தது, இங்கே பாலி பிராகிருதம் எழுத்து வந்தது, எழுத்து வேற்றுமைகள் மாறித்து. ஆனால் மொழி வந்து சப்தத்திலேருந்து வருது. அதனால் எல்லா சப்தத்திலேருந்தும் எல்லா மொழியும் கொண்டு வர முடியும். அதனால் மொழி பேதம் கிடையாது. இந்த சிவபுராணங்கிற ஒரு சொல்லே வந்து வடமொழி சொல் தான். நம சிவாய வாழ்க பாருங்க, அது நம சிவாய சமஸ்கிருத சொல், வாழ்க தமிழ் சொல். நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் தமிழும் சமஸ்கிருதம் கலந்துருக்கு. இதில் எது முன்னாடி எது பின்னாடி அதெல்லாம் அவசியமே தேவை கிடையாது. அக்னிமீலே புரோஹீதம், அக்னிமீலே சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம சொல்கிறது வந்து, ஆனால் நார்த் பக்கம் போடனா அக்னிமீடே ஹரிமீடே, அது டேங்கிறது லேன் மழம் இங்கே தமிழில். அதனால தான் என்ன சொல்லுவோன்னா, திராவிடங்கிற ஒரு இது வந்து திராவிடன்னு ஆகி மகாபலிவர் சொன்னது. அது மருவி திராவிட தமிழ தமிழ் அப்படி ஆயிடுத்து. அதனால் வந்து தமிழ்ங்கிற பாஷையும் வந்து தேவ பாஷை தான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்ஃபேக்ட்
இந்த பாணினி இலக்கணம் பண்ணாரே பதஞ்சலி மகர்ஷி, அவருடைய சமாதி எங்க இருக்குன்னா திருச்சி பக்கத்தில் சமயபுரம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. அது பக்கத்தில் தான் வந்து கிட்டக்க துறையூர் எங்கேயோ இருக்கு. அங்கதான் பதஞ்சலியோட சமாதி இருக்கு. பாணினி கூட அங்க இருக்கு. அதனால நமக்கு அந்த காலத்துல வந்து இந்த மொழி பேதம் கிடையாது, மொழி வேற்றுமை கிடையாது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னார் பாரதியார். ஏன் அப்படி சொன்னார் அவர்? தமிழ் மட்டும் படிச்சா சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு உங்க அருகதை இல்லை. தமிழை மட்டுமே படிச்சுட்டு தமிழ் தான் சிறந்த மொழின்னு சொல்றது வந்து ஒரு அன்பால சொல்லக்கூடிய ஒரு குற்றம். ஆனா 4-5 மொழி படிச்சுட்டு தமிழ் தான் சிறந்தது சொன்னா அதுல ஒரு அறிவுபூர்வமான ஒரு முடிவுல இருக்கலாம். ஏன்னா ஒரு 4-5 மொழி படிச்சிருக்காரே. அப்போ யாமறிந்த மொழிகளிலே அப்படி சொன்னதுனால சம்ஸ்கிருதம் படிக்கணும், தெலுங்கு படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், எல்லாத்தையும் படிச்சா தான் தமிழின் பெருமை தெரியும். அஃப்கோர்ஸ் ஒத்தத்துடைய தாய்மொழி அவளுக்கு தான் புதுசா இருக்கும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சிவபுராணத்துடைய மறைப்பொருள் விளக்கத்தை பார்க்கறதுக்கு நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் சமஸ்கிருத சொற்கள் நிறையா இருக்கிறதுனால சமஸ்கிருத சொல்லோட மீனிங்கை புரிஞ்சுக்கணும். நம்ம அப்பதான் மறைப்பொருள் வெளில வரும். பொதுவாக தமிழ் பொருளும் அப்படியே பார்த்தோன்னா நமக்கு புரியாமல் போயிடும். அதனால சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நேயத்தே நின்ற நிமலன் அடிவாழ்க. நேயம்னு ஒரு சொல் வந்திருக்கு. நேயம்னா அன்பு, அருமையான சொல். நேசம், தமிழ்ச்சொல், தூய தமிழ்ச்சொல். நேயத்தே நின்ற, அப்போ அன்பின் அன்பே சிவம். இன்னொரு வகையில் அது எப்படி இருக்குன்னா, ஞேயத்தே நின்ற, ஞே அது வந்து ஞாவோட ஞே, அதுவும் தமிழ் சொல் தான். பட் ஞேயம்ங்கிறது வந்து ஞானம்ங்கிற சமஸ்கிருத சொல்ல மறு. அப்போ ஞேயத்தே நின்றனா அறிவில் நின்ற. இப்போ அந்த பொருளை நம்ம விட்டுட்டோம்னா முழுமையான தாத்பரியம் நமக்கு வராது. அன்பும் வேணும். என்னென்ப என எழுத்தென்ப இரண்டும் கண்டென்ப வாழும் இருக்கு. அறிவும் வேணும். அன்பும் சிவம், அறிவும் சிவம். நேயத்தே நின்ற நிமலன், ஞேயத்தே நின்ற நிமலன். இப்போ இது மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்ரத்தையினால் நமக்கு தோணக்கூடிய நம்ம சொல்கிறோம். இப்படி பல விதங்கள் பொருள் பார்க்கும்போது ஆழமாக நமக்கு பதியும். அதனால சொல்கிறேன். அதனால சில நம்ம மேலே படிக்க 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 சில சமஸ்கிருதங்களை பார்ப்போம். சரி, இதை எழுதினவர் யார், இயற்றியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசக பெருமான்னு பார்த்தோம். ரொம்ப சுருக்கமா அவருடைய கதையை இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா அந்த கதையுடைய சம்பவங்கள்லாம் வந்து சிவபுராணத்துல வரும். நீங்க வந்து நீங்க இன்டர்நெட்ல போயோ இல்லை எங்கேயோ அவரோட கதையெல்லாம் படிங்க. ஏன்னா அப்படி வாரம் படிச்சுட்டு வந்தேன்னா இன்னும் என்ன புரியும். இந்த மாணிக்க வாசகர் அவர் வந்து வாத ஊருங்கிற ஒரு ஊர்ல 9ஆம் நூற்றாண்டுல சம்டைம் ஆமாத்திய பிராமண குலம் அந்த குளத்துல பிறக்கிறார். அந்த ஒரு வகுப்புல பிறக்கிறார். அதனால அவருக்கு வாத ஊரார் அப்படின்னே பேர் இருக்குன்னு வச்சுக்கிறார். இந்த வாத ஊரார் என்ன பண்றாருன்னா தமிழ், சம்ஸ்கிருதம், வேதம் எல்லாம் கத்துக்கிறார். நல்ல இளவையிலே கத்துண்டு உபநயனம் முடிஞ்சவொடனே எல்லாம் கற்று எல்லாம் தேர்ந்து அதெல்லாம் குறிப்பாக அதர்வ வேதம்லாம் படிச்சு, தனுர் சாஸ்திரம் படிச்சு, அர்த்த சாஸ்திரம் படிச்சு, ஒரு தனுர்வேதம்ங்கிறது வந்து வில்வித்தை பற்றிய போர்க்கலை பற்றிய அறிவு அதெல்லாம் படிச்சு ஒரு சின்ன வயசுலயே ஒரு பெரிய ஒரு கம்பீரம் இருக்கு அவருக்கு. எப்படி போர்க்கருவிகளை ஈட்டணும், எப்படி யானை குதிரைகளை எல்லாம் கட்டுப்பதை கொண்டு வரணும், இது தெரிஞ்சுண்டு இந்த வாதவூர் வந்து மேலூர்னு இருக்கு மதுரை பக்கத்தில், அது பக்கத்தில் இருக்க வாதவூர்.
மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மரகுண பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, இவரை கூப்பிட்டு, நீ வந்து ரொம்ப அறிவு சந்து இருக்க இல்லைங்க, எனக்கு மந்திரியா இருங்கோ. அந்த காலத்தில் ராஜா என்ன பண்ணுவான்னா, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். என்னை 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 திட்டி என்னை விசாரிச்சு சொல்றதுக்கு நல்ல அறிவாளி இல்லைன்னா மன்னன் ஓடி போய் நல்ல படிச்சவனை கூட்டிட்டு வந்து வச்சுப்பான் பக்கத்தில். என்ன நான் பண்ண தப்பு பண்ணா சொல்லு, என்னை நல்ல வழிப்படுத்து. இந்த காலத்து மந்திரிகள் வேற மாதிரி வச்சுக்கோ. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, மாணிக்கவாசரை கூப்பிட்டு வச்சுக்கோ, மந்திரியா இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது சுபிக்ஷமா இருக்க நாட்டில் சேர மன்னர்கள்லாம் வந்து பாண்டிய நாட்டை படையெடுக்க போறான்னு ஒரு செய்தி வந்தப்புறம் இவர் வாதவூரை கேட்குறார், ஒன்றை கேட்குறாரு, எப்படிப்பா இருக்கு நம்ம படையெல்லாம் எப்படி இருக்குன்னா, படைகள்லாம் காலாள் படையெல்லாம் ஓகே, ஆனால் குதிரைப்படைகள்லாம் ரொம்ப சோர்ந்து இருக்கு. அதனால குதிரைப்படைகள்லாம் புனரமைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே மன்னர் சொல்றார், உமக்கு தான் தெரியும் அது, நீங்கள் நிறைய பொற்காசுகள் எடுத்துன்னு போங்கோ, போய் கீழக்கரை தான், கீழக்கரைன்னு இப்போ இருக்கே நாகப்பட்டினம் தாண்டி கீழக்கரை பெரும் துறைமுகம். அந்த காலத்தில் அரேபிய நாட்டுகள்லாம் அங்கே தான் வருவா. இந்தியா வந்து பாரத தேசம் வந்து இப்போ நம்மெல்லாம் வந்து 60 70லாம் இப்படி இந்தியா விட்டு வெளியே போனோமே, அமெரிக்கா இப்படி போய் பொருள் தேடவும் வேலை தேடவும் நம்மலாம் போயிட்டு இருக்குமே, அந்த காலத்தில் வந்து எல்லாம் இந்தியாவுக்கு தேடி வந்தா. அது மாதிரி ஒரு காலம் திரும்பவும் வரப்போகிறது, வரும். செல்வம், அறிவு, பக்தி, கலை, கலாச்சாரம், முக்கியமாக கலை கலாச்சாரம், அதுலேயும் குறிப்பாக தென்னகம், தக்ஷிண சம்பிரதாயம், சைவ வைஷ்ணவ மதங்கள், சாக்த மதங்கள், இவருடைய இவருடைய தொழுகையே கலாச்சாரம் தான். பூஜையில் நர்த்தனம் இருக்கும், பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும். ஒரு கொலு வச்சோன்னா பாட்டு. சம்ஸ்கிருதத்தில் சோதனை முடிச்சாச்சுன்னா திராவிட வேதம் சொல்லிட்டு தேவார திருவாசக திருமுறை ஓதல். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திவ்ய பிரபந்த நாமாவளி பிரபந்தம் ரொம்ப அற்புதம். நம்மாளர்கள் பண்ண தமிழுக்கு பண்ணாத சேவைகளா? ஸோ தமிழும் சம்ஸ்கிருதமும் கலை கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சு அப்படி பெருமிதமாக இருந்த ஒரு நாடு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, மேற்கத்தியர்கள், மத்திய கிழக்காசிரியர்கள், காந்தாரம், அது மாதிரி சாயனம், எல்லா நாட்டிலும் இருந்தவெல்லாம் வணிகர்கள் வந்து குதிரை, ஒட்டகம், யானை எல்லாம் கொடுக்கறது, யானையை வாங்கி போகிறது, மிளகு வாங்கி போகிறது, இது மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த கீழக்கரைங்கிறது ஒரு பிரபலமான பிரதேசம். வந்து எதுக்குன்னா குதிரைகள் வரத்துக்கு. அப்போ அவங்க குதிரைகள்லாம் வந்திருக்கு, போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு நிறைய பணத்தோடு அனுப்புகிறாரு வர. மாணிக்கவாசக பெருமான் ஏற்கனவே மனசுக்குள் அவர் நல்ல வேலை பார்த்தா கூட ஒரு கேள்வி இருக்கு. நம்மளாம் புரிஞ்சுக்கணும். நம்மளாம் வந்து வாழ்க்கையில் என்ன படிக்கிறோம், நல்ல வேலையில் இருக்கோம், மேலே மேலே முன்னுக்கு வரோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உள்ளுக்குள்ள ஆழ்ந்து சிந்திச்சோன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு 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 உத்வேகம் இருக்கும். துயரம் இல்லை, இது வந்து கவலை கிடையாது, பயம் கிடையாது, ஏதோ பண்ணணும், ஜிக்ஸ் ஏதோ ஆகணும், எப்படியோ ஆகணும், என்னமோ ஆகணும், அதை படிக்க போகிறேன், இதை படிக்க போகிறேன், இதை செய்ய போகிறேன், செஞ்சு முடிச்ச அப்புறம் பார்த்தா திருப்பி இன்னொரு ஆசை. அந்த அந்த தாபம் இருக்கே, அது வந்து தெய்வத்தோட கருணையால் பேருண்மையை தேடக்கூடிய ஒரு தாபமாக மாறிடும். அப்படிதான் இவரோட மனசில், வாதவூரர் மனசில் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஒரு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ போயின்னு இருக்கா, அப்போல்லாம் நடந்து போகணும், கேரளா போகணும், குதிரையில் போகணும், பல நாள் பயணம், நல்ல வெயில். அதனால என்ன பண்ணுறாருன்னா, திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பேர் கோகழின்னு பேர், அதுக்கு பேர். அந்த ஊரில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறார், அவள் படைகளோட போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறார். வெயில் அடிக்கிறது, அங்கே ஒரு ஒரு கொட்டையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ரெஸ்டிங். அப்போது
அங்கே ஒரு ஒரு பாழடைஞ்ச கோயில் ஒன்று இருக்கு, இடிஞ்சு கிடக்கு, யாரும் கவனிக்கல. அங்கே ஒரு பிள்ளையார் ஒன்று இருக்கு. அந்த பிள்ளையார் வந்து கோயில் கிடையாது, கோபுரம் கிடையாது, வெயில் அடிச்சுட்டு இருக்கு. மழை கொட்டினாலும் இருக்கும், வெயில் அடித்தாலும் காஞ்சிட்டு இருக்கும். வெயிலுக்கான பிள்ளையார், வெயிலுக்கு உகந்த பிள்ளையார் ஏதோ சொல்கிறேன். ஸோ இந்த வாத ஊரார் அங்கே போயிட்டு அன்னைக்கு இரவு அங்கே தங்கலாம்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு படுத்துட்டு தூங்குறாரு. அந்த தூக்கத்தில் விநாயக பெருமான் அவருடைய கனவுல வந்து, இது மகாபிரிவை சொல்றதை நான் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். அவர் வந்து அவருடைய கனவுல வந்து, எங்கே போயின்னு இருக்கீனே, வாழ்க்கையை தொலைச்சிடாத, இந்த வரவும் செலவும், குதிரை வரும் குதிரை போகும், நாடு ஜெயிக்கும் தோக்கும், மன்னர் வருவார் போவார், இந்த சம்சார சாகரத்தில் வருதுக்கா நீ இருக்க. அரிதருது மானிடராய் பிறத்தல் இருதல்ன்றோ, நரஜென்மம் துர்லபம், எங்கப்பா அலைஞ்சின்னு இருக்க, நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு கனவுலையே. சரி, கனவுங்கிறது வந்து நம்முடைய 3 அவஸ்தைகள் ஒரு அவஸ்தை. பெரும்பாலான கனவுகள் வந்து நம்முடைய ஜாகிரத அவஸ்தையில் வரக்கூடிய அனுபவங்கள் உள்ளுக்குள்ள வருது. சயின்டிஃபிக்காக சொல்லுவானா என்ன சொல்லுவானா, அந்த பிரெயின் வந்து மெமரிஸ்லாம் ரீஷஃபிள் பண்ணும்போது ஸ்பில் ஆகி உங்களுக்கு வருது எல்லாம் சொல்லுவாள். ஆனால் உண்மையாகவே அந்த அனுபவம்ங்கிறது தனி லைஃப். நீங்கள் சொப்பனம் காணும்போது நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே தூங்க போயிருப்பேள், கனவு வரும், கனவுல உங்களுக்கு பசிக்கும். ஏன்டா சாப்பிட்டு தானே வந்தேன் அப்படின்னா, அது வேற இது வேற. நீங்கள் உங்களுக்கு வேறு வாழ்க்கை எங்க, வேறு பாவம், வேறு வேறு ஒருத்தராக நீங்கள் இருக்க இல்லைங்க. ஆனால் அந்த கனவுல வந்து இறைவன் வரான்னு உணர்ந்துன்றதுனால சாட்சியாக நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம தானே இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் தான் கனவு காண்றேன்னு தெரியறது, அது அடுத்த நாள் ஞாபகத்தில் சொல்கிறேன். நான் தான் தூங்கினேன்னு தெரியறது, நான் தூங்கும்போது தெரியல. நான் தான் கோச்சிக்கிறேன்னு தெரியுது, நான் கோச்சிக்கும் போது தெரியல. கோவம் வந்து அடிச்சிடுறோம் ஒருத்தரை, அப்புறமா ஐயோ ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரில, கோபத்தில் பண்ணிட்டேன், என்னை அறியாமல் பண்ணிட்டேன். உங்களை அறியாமல் இல்லை, உங்களுடைய கோபத்தை அறியாமல். ஆனால் உங்களை அறியாமல் ஒரு உண்மையிலே நல்ல வார்த்தை தான். ஏன்னா உங்களை நீங்கள் அறியவில்லை. என்ன என்ன நான் அறியவில்லை அப்படின்னா என்ன, நான் என்று நீங்கள் நினைத்திருப்பது நீங்கள் அல்ல. கோபத்தை பார்ப்பவர் நீங்கள், கோபம் நீங்கள் அல்ல. கனவை பார்ப்பவர் நீங்கள், கனவில் இருப்பவர் நீங்கள் அல்ல. தூக்கத்தை பார்ப்பவர் நீங்கள், தூங்குபவர் நீங்கள் அல்ல. அப்போ நான் யார்? அந்த கேள்விதான் முக்கியமான கேள்வி. இப்போ மாணிக்க வாசகருக்கு அந்த கனவுல எனக்கு விநாயக பெருமான் சொல்றாருங்கிறத பார்க்கும்போது, நான் கேட்கிறேங்கிறது நான் எந்த தூங்குறவன் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆத்ம விளைவு வந்துடுறது. விநாயக பெருமான் என்ன பண்றார், இதுக்குதான் வந்து குரு கடாட்சியம்ங்கிறது. அவர் குருவா சொல்றார், நீ என்ன பண்ணுப்பா, கையிலலாம் ஏதோ பணம்லாம் வச்சுட்டு இருக்கிய, முடிச்சுனோடனே பாருங்க ஒரு கோயில் இடிஞ்சு போயிருக்கு பாரு, அந்த கோயிலை கட்டு அப்படின்னா. இது வந்து நம்ம வேறொரு இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி இன்னொருத்தர் பணத்தை எடுத்து கோயில் கட்டுறது, ராஜா பணத்தை எடுத்து கட்ட முடியுமா? திருட்டு இல்லையா அது? அதை யோசிங்கோ, சரியா தப்புன்னு யோசிங்கோ, அதை பார்க்கலாம். இது கட்டு, பிள்ளையார் சொல்ற அது கட்டு, உடனே கட்டிடாதப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சுற்றி சுற்றி வா, கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டே இரு. அங்கே ஒரு குருந்த மரம் தெரியுது பார், அந்த மரத்துக்கு கீழே என்னோட அப்பா வருவார். என்னோட அப்பான்னா யாரு? பரமேஸ்வரன் வருவார். அவர் வந்து உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவார், அது வரைக்கும் சுத்தினே இரு அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறார். இவருக்கு முழிச்சுன்னா ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்றார், சுத்தினே இருக்கார். ஒரு நாள் அந்த குருந்த மரத்தின் கீழே ஒரு மகான் உட்கார்ந்துட்டு இருக்க, ஒரு அந்தணராக இருந்து உட்கார்ந்துட்டு இருக்க. நமக்கு வந்து ஒரு கல் மாதிரி தெரியும், கூழாங்கல் மாதிரி தெரியும். ஆனால் ஒரு நல்ல ஒரு
அறிவாளிக்கு அது வந்து ரேடியேட்டிங் ஸ்டோன், சந்திரகாந்த கல், மரகதம், வைரம்னு தெரியும். எடுத்துன்னு போய் பட்டம் தீட்டுவான், அந்த பாறையெல்லாம் போய் வைரம் வந்துடும். நமக்கு வந்து ஒரு ஒரு கல் மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு சிவலிங்கமா தெரியும். நமக்கு வந்து அவன் ரொம்ப கெட்டவன்னு தோணும், மற்றவாளுக்கு அவன் வந்து மகாபிரபு அப்படின்னு தோணும். நம்மளுடைய மனப்பக்குவம் இல்லையா? அவர் உட்காந்துருக்கார், எல்லாம் ஊர்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா மாணிக்கவாசகருடைய பார்வையிலே இது சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் தான், மகேஸ்வரன் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் வளர்றார். அவருக்கு அவர் கையில வந்து சிவஞான போதம். இந்த காலம் மாணிக்கவாசகர் காலத்துக்கு அப்புறம் தான் மைக்கண்ட அவர் எழுதின சிவஞான போதங்கிற புக்கு வந்தது. நான் சொல்றது சிவஞான போதம்ங்கிற அந்த புக்கின், அந்த புத்தகத்தின் கருவாகிய சிவஞான போதம். சிவம் என்கிற பரம்பொருளாக வரக்கூடிய ஞானம். ஞானம்னா அறிவு, போதம்னா அந்த அறிவை உணர்கின்ற உணர்வு. அப்படி வச்சுக்கோ. அறிவுங்கிறது வேற, தமிழ்ல வந்து நாலேஜ், இங்கிலீஷ்ல நாலேஜுங்கிறது வேற, விஸ்டம்ங்கிறது வேற, இன்டலெக்ட் வேற. இன்டலெக்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேனிப்புலேட்டிங் இன்ஃபர்மேஷன் டு கெட் அ ஃபேக்ட். இதை படிச்சு அதை படிச்சு ஒரு ஃபேக்ட் பண்றது, ஃபேக்டரைஸ் பண்ற மைண்ட்ல, அது வந்து இன்டலெக்ட். ஸ்டோர் பண்ணிருந்தீங்கன்னா நாலேஜ். அது நாலேஜ்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்போ பிரயோஜனம்? அந்த நாலேஜை அப்ளை பண்ண பிரயோஜனம். மீனாட்சி அம்மன் புத்தகத்தை ஃபுல்லாக படிச்சிருக்கேன், எனக்கு என்ன குக் பண்ண தெரியும், ஆனால் குக்கே பண்ணலைன்னா என்ன பிரயோஜனம்? குக் பண்ணணும்னா அதுக்கு திரவியம் வேணும், அதுக்கு சம்பாதிக்கணும். குக் பண்ணால் மட்டும் பிரயோஜனம் கிடையாது, குக் பண்ண சாப்பிடணுமே. போதம், ஞானம், போதம். இந்த போதம் தான் அனுபூதிங்கிறது, அதுக்கான விதி. ஸோ சிவஞான போதம்னா சிவமாகக்கூடிய ஞானத்துக்கு காரணமாகவும், அந்த ஞானத்தை கொடுத்துட்டு அதை உணர்வுபூர்வமாக அனுபவிக்கக்கூடிய அனுபூதிக்கான காரணமாகவும் இருக்கக்கூடிய குரு. நமக்கு அதான் வேணும், சிவஞான போதம் வேணும். கொடுத்துடுறார். சுருக்கமாக சொல்கிறேன், டைம் ஆயிடுது. ஸோ அதை வச்சுட்டு இவருக்கு உடனே ஞானம் வந்துட்டு அந்த ஹி பிகம் அ சிதப்பிரக்யன். ஆனால் நான் சொன்னதுக்காக கட்ட வேண்டியதுனால கோயிலை கட்டுறார். திருப்பெருந்துறைங்கிற கோவில் இன்னைக்கும் இருக்கு. திருவாவடுதுறைன்னு சொல்லுவா. அப்போ ஆடுதுறை, ஆனா மாடு, திரு ஆடுதுறை, மாடோட இருக்கக்கூடிய இடம் பேரு. அருமையான கோவிலுங்கெல்லாம் பார்த்துருப்பேள். 7 பிரகாரம் இருக்கு. ஏன்னா அது ஸ்ரீசக்தி உபாசகர் மாதிரி, இது குண்டலினி சக்தி மாதிரி 7 பிரகாரம். அதுல லிங்கம் கிடையாது, அம்பாடு உருவம் கிடையாது, அம்பாளுடைய கால் பாதம் மட்டும்தான் இருக்கும், ஆவுடை இருக்கும், வெட்ட வெளிதாம் இருக்கும். அது மாதிரியான கோவில். அந்த கோவில்ல 3 பிள்ளையார் இருக்கு. ஏன்னா பிள்ளையார் கனவை வந்து ருத்ரனை காமிச்சார், விஷ்ணுவை காமிச்சா, பிரம்மாவை காமிச்சான்னு சொல்லி 3 பிள்ளையாரை வச்சு, கொஞ்சம் கில்ட் இருந்தோ என்னமோ தெரியல, நிறைய குதிரைகள் சிற்பம் இருக்கு அங்க. நல்ல லட்சங்களோட குதிரை சிற்பங்கள் இருக்கு. அந்த மேல் கூரை வந்து கட்டுறதுக்கு வந்து சிவகணங்கள்லாம் உதவி பண்ணான்னு ஒரு வரலாறு உண்டு. அப்படி ஒரு அற்புதமான கோயில். ஆடுதுறை கோவில் மாதிரி கோபுரம் கட்ட முடியாது அப்படின்னு ஒரு பெரிய கணக்கு. எனிவே அது கட்டி முடிச்சுட்டு அங்கேயே இருக்கு, இப்படி சுத்தின்னு இருக்க. இந்த மன்னர் கோவம் வந்துடுத்து, என்னடா ஆச்சு விஷயம் தெரிஞ்சுட்டு இவரை அனுப்பிச்சு பிடிச்சி ஜெயிலில் போட்டுறான். ஜெயிலில் போட்ட உடனே இவர் அழறார், சுவாமி நீ சொல்லித்தானே பண்ணேன், எனக்கு என்ன ஒரு இது கிடையாதா அப்படின் போது, இவருக்கு வந்து சிவன் வந்து என்ன பண்றார், ஒரு மாணிக்க கல்லை கொடுக்குறார். இதை கொடுத்து அவர்கிட்ட சொல்லு, குதிரையெல்லாம் வந்துடும் சொல்லு, ஆவணி மூலத்தில் வரும்னு சொல்லு அப்படின்னு கொடுக்குறார். ராஜா என்ன பண்றான், சரி இவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை வாங்கி வச்சுருக்கான். மாணிக்கம் ரொம்ப உயர்ந்த மாணிக்கமாக இருக்கு, ஏதோ மகிமை இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆவணி மூலம் வருது.
பரமேஸ்வரனே ஒரு குதிரையை ஓட்டிண்டு நிறைய குதிரை தேவர்கள்லாம் குதிரையாக வர குதிரையை ஓட்டின்னு வர ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். குதிரைகள்லாம் பல வித்தைகள்லாம் பண்ணுறது அதெல்லாம் கட்டிட்டு குதிரை ஓட்டி போயிடுறான். மாணிக்கவாசகரும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கார். ஆனால் அன்னைக்கு ராத்திரியே இந்த குதிரையெல்லாம் பரினா குதிரைன்னு பேர், பரி நரி ஆயிடுறது. திருவிளையாடல் தான். என்ன, சிவன் வந்து வியாபாரி இல்லையே, பண்ணக்கூடிய விளையாடல் வந்து உண்மையை காட்டுறதுக்காக உலகத்துக்கு. ராஜா கோவம் சொல்றது, இந்த நரி எல்லாரும் வந்து ஓடி போயிடுறது நரியெல்லாம். சரி, இது வந்து இவர் மாணிக்கவாசகருடைய சித்து வேலைன்னு சொல்லிட்டு திருப்பி ஜெயிலில் போட்டுறான். திரையில் போட்டு திருப்பி மாணிக்கவாசகர் புலம்பின்னு இருக்கார், அழுதுன்னு இருக்கார் சுவாமிக்காக. அப்போ சிவன் வந்து மதுரைக்கு வைகை நதியில வெள்ளத்தை கொடுத்து மதுரை நகரமே அழிய போகிறது. இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வேலை பண்ணணும்னு சொல்றார் ராஜா. அப்போ ஒரு பரம ஏழையான ஒரு பிட்டு வணின்னு ஒரு ஒரு மூதாட்டி பிட்டு பண்ணி வித்துன்னு இருக்கக்கூடிய ஒரு வணிகை, அவருக்கு வந்து எனக்கு வேலை செய்ய ஆள் இல்லையேங்கும் போது பரம்பொருளே எங்கள் ஒரு வேலைக்காரனை வந்து நான் உனக்கு பண்ணுறேம்மா, நான் சுருக்கமாக சொல்கிறேன், இன்னும் மண் அள்ளி போடுறேன், எனக்கு ஏதாவது பிட்டு மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு பிட்டுக்கு மண் சுமக்கிறேன்னு சொல்லி பண்ணுறார். ஆனால் அங்கேயும் போய் மண்ணை சுமக்காமல் மண்ணை கொட்டாமல் கலடா பண்ணிட்டு எல்லாரையும் வேலை பண்ணாமல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தோடனே ராஜா பார்த்துட்டு இவனே இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் மேலே வந்து ஒரு கட்டையால் அடிக்கிறார். அடிக்கும்போது அந்த அடி வந்து ராஜா மேலேயும் விழுறது, மந்திரி மேலேயும் விழுறது, எல்லாருமே விழுறது. அதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன புரிஞ்சு கொடுத்துன்னா இது வந்து பரம்பொருள் தான் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணும்போது அவர் மறைஞ்சு போயிடுறார். இந்த பெட்டு கொடுத்த மண்ணும் அந்த அந்த பெட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த மூதாட்டியும் அவ்வை பாட்டி மாதிரி மேலோகத்துக்கு போயிடுறேன். ராஜாவுக்கு புரிஞ்சு கனவு மாதிரி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் காலில் விழுந்து பதறி கேட்குறார், நான் என்ன செய்யறதுன்னு. உடனே மாணிக்கவாசகர் என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறார். சன்னியாசத்துக்கு வந்திருப்பதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஊராக போயின்னு இருக்க. இப்படியே போய் 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 தான் கடைசியில் அவர் வந்து சிதம்பரத்துக்கு வந்துட்டு அங்கே இறைவனோட கலந்து முக்தி அடைஞ்சுட்டார் அப்படின்னு ஒரு இது. அவர் பாடிய பாடல்கள் எல்லாமே திருவாசகம். அது வந்து திருவாசகத்தில் 51 பாடல்கள் தொகுப்பு இருக்கு. இந்த முதல் பகுதிக்கு திருவாசகம் சிவபுராணம் பேரே அவர் தான் கொடுத்துருக்கார். சிவபுரத்தின் உள்ளே சொல்றாரு இல்லையா, அது மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம இதை 95 வாக்கியங்கள் இருக்கு. இதில் 21 ஒன்றும் ஒரு 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 முக்கியமான விஷயங்களை சொல்றது. நம்ம இதை வந்து எப்படி பார்க்க போறோம்னா ஜீவபுராணம் பார்க்க போறோம், ஆன்மாவுடைய பயணமாகவும் பார்க்க போறோம், சிவனுடைய உண்மைன்னு பார்க்க போறோம். எப்படி மாணிக்கவாசக பெருந்தகை மறைபொருளை திருமுறைக்குள்ள வச்சிருக்கான்னு பார்க்க போறோம். வேதத்துக்கு தமிழ்ல அருமையான சொல் மறை. மகாபெருமாள் சொல்லியிருக்காரு, ரொம்ப அருமையான சொல் மறை. மறைனா நவுன்னு அடிச்சுன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய இடம். வெர்பா எடுத்துனா டோன்ட் ஷோ, மறைன்னு அர்த்தம். எப்படி எண் அப்படின்னு சொன்ன அப்படி தமிழ் தமிழ் ரொம்ப செந்தமிழே நீ எனக்கு செந்தே நீ இல்லைன்னு செத்தேன் அப்படிப்பா. எண் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் அப்படின்னு வெர்பா சொன்னா திங்க்னு அர்த்தம், திங்க் பண்ணு. நவுன்னு சொன்னா கவுண்ட் பண்ணுன்னு அர்த்தம். எழுது, எழுதுங்கிறது எழுச்சி தரணும். எழுதக்கூடியது எழுத்து. ஒரு எழுத்தை படித்தோன்னா நமக்கு வந்து எழுச்சி வரணும். எழுனா எழுந்துரு, ரொம்ப தமிழ் அற்புதம். ஸோ அதே மாதிரி இந்த இதில் வந்து எனக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு சொல்லை நம்ம பார்க்கும்போது ஜீவனுக்கும் சிவனுக்கும் இந்த வார்த்தையோட பொருள் எப்படி எடுத்துட்டா வரும். மறைனா வேதம் சொன்னேன் இல்லையா, அந்த வேத பொருள் எப்படி வந்திருக்கு. அடியேன் வந்து அத்வைதத்தில் ஒரு தீர்க்க ஈடுபாடு இருக்கிறதுனால அடியனுடைய கண்ணுக்கு அத்வைத பொருளாக தெரியக்கூடியதை நான் அப்படிதான் சொல்ல போறேன். அதான் இது ஒரு பெரிய ஒரு 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 அழகான சித்திரம் இருந்தால் ஒருத்தர் பார்வையில் ஒன்று தெரியும். நீ மேகத்தை பார்க்கும்போது ஒருத்தருக்கு யானை மாதிரி தெரியும், குதிரை மாதிரி தெரியும்,
உங்களுடைய பார்வையை பொறுத்து மாறும் இல்லையா? அதனால சரி தவறு என்பது கிடையாது. அடியேனுக்கு தெரிஞ்ச சொல்றதுக்காக நான் செய்ய போறேன். இதை சொல்வதாலும் கேட்பதாலும் பல பலன்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான் சொல்லியிருக்கார். அது முந்தைய வினையெல்லாம் ஓயன கம்ப்ளீட்லி ரெஸ்ட். நான் சொல்லும்போது என்னுடைய பாவங்கள்லாம் போகட்டும், புண்ணியங்களும் போகட்டும். புண்ணியம் போனால் என்ன பண்றது? பயப்பட வேண்டாம். புண்ணியம் வந்தால் ஒரு நல்லது வரும். நல்லதுங்கிறது ஒரு காயின் மாதிரி, ஒரு பக்கம் நல்லதா இருக்கும், ஒரு பக்கம் கெட்டது இருக்கும். துன்பம் தராது நல்லதே கிடையாது. ஆனா துன்பமும் இன்பமும் தராத ஒரு அமைதி ஒண்ணுன்னா தாண்டி இருக்கணும். அதனால அதுதான் சிவபுரம்ங்கிறது. அதை நான் தரேன். ஆனா சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்லியிருக்க. அதனால நம்ம பொருளை உணர வேண்டியது நமக்கு அவசியம். உணர்ந்துன்னு சொல்லியிருக்க, அறிந்துன்னு சொன்னா போறாது. உணர்ந்து சொல்லிய பாட்டின் சொல்லறிந்துன்னு சொல்லியே, உணர்ந்துன்னு சொல்லியிருக்கார். அப்ப அறிந்துன்னா புஸ்தகத்தை வச்சு படிக்கிறது, உணர்ந்துனா படிச்சு கேட்டு ஆர்கியூ பண்ணி டிபேட் பண்ணி மனசுக்குள்ள சிந்தித்து ஒரு சித்தாந்தம் வரும், ஒரு ஒளி வரும். அது உணர்ச்சி. நம்ம அப்படி பார்க்கலாம். ஸோ ஓம் சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா இறைவா போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா